தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வாரம் தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரம் பலவிதமான டெக் நியூஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக சிஎஸ்ல ஒரு சில லான்ச்சஸ், அதே போல இந்தியாவில் ஒரு சில புது ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே வந்து லான்ச் ஆயிருக்கு. ஒரு சில லீக்ஸோட எல்லா விஷயமும் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வாட்ஸ்அப்ல இனிமேட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க சேட்ஸ் வந்து லாக் பண்ண முடியும் அப்படின்றது போல பலவிதமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் பண்டில் பண்ணி நமக்கு வந்து இந்த பீட்டா வெர்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதன் மூலியமாக நமக்கு வரக்கூடிய வாரங்களில் வாட்ஸ்அப்ல ஒரு பெரிய அப்டேட் வந்து காத்துட்டு இருக்கு. ஆப்பிள் மேப்ஸ் இதில் டர்ன் பை டர்ன் சப்போர்ட் பலவிதமான டாப் கண்ட்ரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாலையும் இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஐஃபோன் இருந்ததுன்னா நீங்களும் இதை தாராளமாக இப்போ இந்தியாவில் செக் பண்ணி பார்க்கலாம். கூகுளுடைய புதிய ஆக்டிவிட்டி கார்ட்ஸ் இப்போ வந்து பல பேருக்கு வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி கார்ட்ஸ் மூலியமாக நீங்கள் இது வரைக்கும் கூகுளை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்ற உங்களுடைய ஹிஸ்ட்ரிஸை வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்த்துக்க முடியும். தேவையில்லாத அழகாக வந்து கிளியரும் பண்ணிடலாம் அப்படின்றது போல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனர் வியூ 20 ஸோ இது எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த மாதம் வரக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் இருக்கும் அப்படின்றது போல ஒரு சில சோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்தியாவில் இது லான்ச் ஆகும்போது என்னென்ன விஷயங்களை கொண்டு வராங்க, எவ்வளோ விலைக்கு கொண்டு வராங்க அப்படின்றது போல. Realme 1, 2, 2 Pro, U1 அப்படின்றது போல எக்கச்சக்கமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சுக்கு அப்புறமாக Realme 3 குவார்டர் 1லேயே வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு 48 மெகாபிக்சல் கொண்ட ஒரு கேமராவும் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரியல்மி தரப்புல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் ரியல்மி ஃபேன்ஸ்க்கு. FireEye அப்படின்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃப்ரம் உலகத்திலேயே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிஎன்எஸ் ஹைஜாக்கிங்கான மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரணம் யார் அப்படின்னா ஈரானை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. அவரை சீக்கிரமாக வந்து கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் பண்டிகை கால சேல்ஸ் வந்து ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அமேசான்ல ஜனவரி 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி கிரேட் இந்தியன் சேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த மாதம் உண்மையிலேயே அமேசான்ல ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா வந்ததுன்னா நம்மளுடைய வெப்சைட்ல, நம்மளுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கண்டிப்பாக நல்ல நல்ல சேல்ஸ் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதோ நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ISROல இருந்து அடுத்த 2 வருடத்திற்குள்ளாக மனிதனை விண்ணில் செலுத்துவதற்கான முழு முயற்சிகளை வந்து நாங்கள் மேற்கொள்ள போறோம் அப்படின்றது போல சொல்றாங்க. இதற்கு அனைத்து விதமான பிளான்ஸும் வந்து செட் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்து நாங்கள் மேற்கொள்ள போறோம் அப்படின்றது போல ISROல இருந்து ஒரு அபிஷியல் நியூஸ் வந்து வந்திருக்கு. நாசா கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப்ல ஒரு புதிய பிளாக் ஹோல் உருவானதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பிளாக் ஹோலாகவும் இருக்கக்கூடும், இல்லை இது ஒரு நியூட்ரான் ஸ்டார் அப்படின்றது போலயும் வந்து சொல்றாங்க. ஸோ இது எப்படி என்ன அப்படின்ற நியூஸஸ் வந்து இன்னும் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. Xiaomi தரப்புல இருந்து ஒரு சில புது விஷயங்கள் லான்ச் ஆக போகுதுன்றது போல டீசர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 புதிய டிவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. X சீரிஸ் அப்படின்றது போல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே விலை கம்மியான 55 இன்ச்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வெறும் 40,000 ரூபாய்க்கு. அதே போல கூடவே இன்னொன்று 49 இன்ச் கொண்ட இன்னொரு டிவியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதில் பல விதமான ஃபீச்சர்ஸும் இன்பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸ்பெஷலி யூஐயில் நிறைய விதமான சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. கூடவே நமக்கு ஒரு சவுண்ட் பாரும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சவுண்ட் பாருடைய அன்பாக்சிங் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு டிவிக்கு இடம் இல்லாத இடங்களில் வைக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பீக்கர் அது இருக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். இப்போ 55 இன்ச் உடைய அன்பாக்சிங் எங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 55 இன்ச் டிவி உடைய அன்பாக்சிங் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், வோட் பண்ணுங்க. Redmi ஒரு புதிய பிராண்டாக உருவானதுக்கு அப்புறமாக அவங்க லான்ச் பண்ண முதல் ஸ்மார்ட் போன் Redmi Note 7. ஸோ எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷனோட சும்மா சூப்பராக வெறும் 10,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு 48 மெகாபிக்சல் கேமராவோட. இதை பற்றின மேலும் விவரங்கள் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அதே ரெட்மில இருந்து ஒரு ஃபிளாக்ஷிப், பிகாஸ் ரெட்மி இப்போ புது பிராண்டாக வந்ததுனால அவங்களுடைய டாப் பிராண்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாடலை வந்து லான்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசஸர் யூஸ் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. கடந்த 10 மாதங்கள் இல்லாத அளவுக்கு ப்ராஃபிட் வந்து முழுவதும் வந்து டிப் ஆயிருக்கிறதா சொல்றாங்க Foxconn கம்பெனியோடது. ஸோ Foxconn என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்ல. ஆப்பிள் கம்பெனி இது கூட கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. VLC இந்த ஆப் எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ல வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஆப் இது வரைக்கும் 3 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து ஆயிருக்கிறதா சொல்றாங்க. இதுல இன்னும் பலவிதமான ஃபீச்சர் இதை கொண்டாடும் வகையிலும் சரி, இன்னும் இம்ப்ரூவ் பண்ற வகையிலும் கொண்டு வர போறதா VLC தரப்புல இருந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி Galaxy S10 அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போனில் லான்ச் இருக்கிறதா சாம்சங் வந்து ஒரு சில இடங்களில் டீசர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ Galaxy S10 மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே நமக்கு ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன், 5G ஸ்மார்ட் போன்
அப்படின்றது போல வெவ்வேறு வேரியன்ட்ஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு சில சோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதமே சாம்சங் உடைய M சீரிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக ரியல்மி, ரெட்மி, ஏசூஸ் இது போல மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இன்னொரு புது வேரியண்டாக வந்து லான்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கை திறந்த டாக்டரையே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பீட் பண்ணிருக்கு. ஆமா, ஒரு கேன்சரை கண்டுபிடிக்க விதத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் டாக்டருக்கும் வந்து ஒரு சில டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆன ஒரு இந்த டாக்டர் கண்டுபிடிச்சதை விட இந்த ஏஐ வந்து ரொம்பவே துல்லியமாகவும் வேகமாகவும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு சில விஷயங்களை பார்த்தா டெக்னாலஜி வளர்றது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் இதுக்கான மிகப்பெரிய பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. பப்ஜி அண்ட் ஃபார்ட்நைட் போன வருஷத்துல வந்து சூப்பரான ஒரு கேம்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆச்சு. ஆனா இதை விட அதிகமான சக்சஸ் அப்படின்றது நைட்ஸ் அவுட் அப்படின்ற ஒரு கேம் தான் வந்து அதிகமான பணம் ஈட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க இவங்க எவ்வளவு பணம் ஈட்டிருப்பாங்க அப்படின்னு. கூகுள் சர்ச்ல ஒரு புதிய பக் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பக் மூலமாக நீங்க ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது அதை உங்களுக்கே தெரியாம தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொண்டு வர அளவுக்கு வந்து இந்த பக் இருந்ததா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை சீக்கிரமாகவும் நாங்க கரெக்ட் பண்ணிடுவோம்ன்றது போல கூகுள் தரப்புல இருந்து சொல்றாங்க. BSNL 1312 ரூபாய் அப்படின்னு ஒரு புதிய ரீசார்ஜ் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா உங்களுக்கு தினம் 5 GB டேட்டா வந்து ஃப்ரீயா தர போறாங்க. கூடவே அன்லிமிட்டட் காலிங்கும் இது எல்லாமே சேர்த்து 365 நாள் அப்படின்ற ஒரு வருஷம் ஃபுல் வேலிடிட்டியும் வந்து தர போறதா சொல்றாங்க. ஸோ ஜியோடி எஃபெக்ட் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. பிளான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு நல்ல பிளான் மாதிரி தான் எனக்கு தெரியுது. BSNL யூசராக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வர தமிழ் பிரைம் நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தாலும் உங்க நண்பர்கள் கூட பகிருங்க. இன்னும் அடுத்தடுத்த மற்ற விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம இந்த வாரம் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டே இருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.